இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 68:3. நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். யாருக்கு ஆனந்த சந்தோஷம்? ஆம், நீதிமான்கள். யார் நீதிமான்கள்? தேவனுடைய வார்த்தையின்படி, தேவன் கற்றுக் கொடுத்த பாதையின்படி வாழ்கிறவர்கள் நீதிமான்கள் என்று வேத புத்தகம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறது. ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்தான், அவனை ஆண்டவர் என் தாசன் என்று அன்போடு கூட, நான் நேசிக்கிறவன் என்று சொல்லி அன்போடு அழைத்தார். யோபுவை குறித்து பார்க்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தையின்படி அதற்காக வருகிற பாடுகள் கஷ்டங்களில் சோர்ந்து போகாதபடி தேவன் அனுமதிக்கிற பாதையிலே அவன் மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு நம்பிக்கையோடு, பாடுகளில் சோர்ந்து போகாதபடி, பாடுகளிலும் என்னை வழிநடத்துகிற கர்த்தர் ஒருவர் உண்டு என்று நம்பிக்கையோடு வாழ்ந்தான். ஆண்டவர் என்னை சரியாக வழி நடத்துவார், பாடுகளிலும் சரியாக வழி நடத்துவார், என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் சூழும் போதும் என்னை வழி நடத்துவார். ஆம், தன்னையும் நேசித்தான், மற்றவர்களையும் நேசித்தான். கர்த்தர் அவனை நேசித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களை குறித்து தான் இந்த வேத புத்தகம் நீதிமான்கள் என்று சொல்கிறது. தாவீதை நீதிமான்கள் என்று சொல்கிறது. மோசேயை இந்த வேத புத்தகம் நீதிமான், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று வேத புத்தகம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறது. இந்த கால வேளையிலே நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் தேவனுக்கு முன்பாக அவருடைய விருப்பத்தின்படி, அவர் நமக்கு காண்பிக்கிற பாதையிலே நாம் நடக்கிறோமா? என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சங்கீதம் 62:5 தாவீது சொல்கிறார். நான் நம்புகிறது அவராலே வரும். தன்னை நம்பாதபடி, தன்னை சார்ந்தவர்களையும் நம்பாதபடி கர்த்தரை நம்பியிருக்கிறவர்கள். சங்கீதம் 69:6 சொல்கிறது, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. என்னால் வெட்கப்படுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நான் அவர்களை நேசிப்பேன். ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள், ஆண்டவருக்கு சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு ஒரு நாளும் போக மாட்டார்கள். நான் அவர்களை நேசிக்கிறேன் என்று தாவீது தன்னுடைய சங்கீதம் 69:6 கூறுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திலே மற்றவர்களை நேசித்து, மற்றவர்களுக்காக ஜெபித்து, நாம் ஆண்டவருக்கு பிரியமான அவர் சொல்லுகிற பாதை, மனிதன் அநேக பாதைகளை வைத்திருக்கிறான். ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற பாதையிலே நடக்கிற நாம் நீதிமான்கள். நீதிமான்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் இந்த பைபிள் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, ஆனால் தேவனை உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். அழுகையின் சூழ்நிலைகள், பாடுகளின் சூழ்நிலைகள், நெருக்கத்தின் சூழ்நிலைகள் சூழலாம், ஆனால் ஒன்றும் அவர்களை சேதப்படுத்த முடியாது. இந்த கால வேளையிலே நாம் கர்த்தருக்குள் நீதிமான்களாய், ஆண்டவருக்கு உபயோகமுள்ள பாத்திரமாய் அவருக்காக வாழும் பொழுது நம்முடைய உள்ளத்திற்குள்ளே நம்மை அறியாத மகிழ்ச்சி, நம்மை அறியாத சந்தோஷம். சங்கீதம் 101:3 தாவீது சொல்கிறார் அல்லவோ,
தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கைகளை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாதவனை அறிய மாட்டேன். ஆண்டவருக்கு உகந்த ஒரு நல்ல வாழ்க்கை. கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார். நாம் உண்மையாய் உத்தமமாய் ஆண்டவருக்காக வாழ்கிறது நீதியுள்ள வாழ்க்கை. நாம் நீதியுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது தேவன் நம்மை களிப்புள்ள வாழ்க்கை, சந்தோஷமுள்ள வாழ்க்கை, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை கர்த்தர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனே, நீர் காண்பித்திருக்கிற பாதையிலே உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமீன்.